எப்படி மாறும்? என்டிஏ கூட்டணி எப்படி வந்து ஒரு பெரிய கூட்டணியா மாறும்? அதிமுக வெர்சஸ் பாஜக ரெண்டும் தானே இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க. அதிமுக வந்து பழைய பலத்தோடு இருக்கிறதா, பழைய வலிமையோடு இருக்கிறதா, ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வந்து கட்டமைத்து எம்ஜிஆர் காலத்திலே கட்டமைக்கப்பட்டு ஜெயலலிதா காலத்திலே வளர்க்கப்பட்ட அந்த கட்டமைப்போடு இருக்கிறதா? 40% வரைக்கும் வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுக 20% பாதியாக குறைந்து விட்டது. ஏறத்தாழ தென் மாவட்டங்களிலே அந்த கட்சி காலியாகி விட்டது, அதனுடைய கூடாரம் காலியாகி விட்டது. முக்குளத்தோர் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு இனி இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். ஓபிஎஸ் போன்றவர்களை, சசிகலா போன்றவர்களை நிராகரித்ததன் வழியாக கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதனால எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக என்பது முழுமையான அதிமுக அல்ல, பாதி அதிமுக தான் இருக்கிறதா. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட இயக்கமாக கட்சியாக இல்லாமல் இரண்டாக உடைந்து அன்புமணி தனியாக ராமதாஸ் தனியாக எப்படி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, பாதி பாமக அங்கே எப்படி ஆனதோ அது மாதிரி பாதி அதிமுக தான் இங்கே இருக்கு. இதை வைத்துக்கொண்டு எப்படி திமுக ஜெயிக்க முடியும்? நீங்க திமுக எல்லா மாவட்டத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக அப்படி இல்லை, கோஷ்டி பூசலால இருக்கு. நீங்க அதிமுக சொன்னா நீங்க எந்த குரூப்புங்கன்னு கேட்கறான்ல, ஓபிஎஸ் அணியா, சசிகலா குரூப்பா, நீங்க டிடிவி குரூப்பான்னு கேட்கறான்ல. பிளவு அரசியலுக்குள்ள தானே அது கிடக்கு. அதனால அதிமுக வலிமையோடு இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் வந்து எப்பொழுதுமே வலிமை பெற வாய்ப்பே இல்லை. 2 பேரும் சேர்ந்து என்னத்தை சாதிக்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு பொத்தாம் பொதுவாக எடுத்துட முடியாது இல்லைங்க சார். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்துட்டு அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும், கடந்த எம்பி தேர்தலில் கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு சொற்பமான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்துட்டு அதிமுக வந்து பின்தங்கி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து 40க்கு 40 ஜெயிச்சாலுமே கூட அதனுடைய ஓட்டு சதவீதம் வந்து குறைவாக தான் இருந்தது. ஆனால் அதிமுக தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஓட்டு சதவீதம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குல்லங்க சார். நீ என்ன அண்டார்டிகாவுடைய அரசியல் நிலவரத்தை பேசுறீங்களான்னு சந்தேகமா இருக்கு. பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு, வந்து பல இடங்கள்ல ரெட்டலை டெபாசிட் போயிருக்குன்னு எல்லாருமே இப்போ கட்சிக்காரன் புலம்பிட்டு இருக்காங்க, அதிமுக காரன் தொண்டர்கள்லாம். நீங்க மட்டும் திடீர்னு சதவீதம் உயர்ந்துருச்சு. சதவீதம் உயர்ந்தாத்தான் ஜெயிச்சிருவாங்கல்ல. ஜெயிக்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க துப்பு இல்ல, எல்லாத்துலயும் நான் தான் சொன்ன அண்ணாமலை 36 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோம், எங்க கூட்டணி பயங்கர வலிமையா இருக்குன்னு புருடா விட்ட அண்ணாமலைக்கு அங்கேயே அவர் தொகுதியிலே பிடிக்கிட்டு போயிருச்சா இல்லையா? ஜெயிச்சார் அவரு. வீரவசனம் யார் வேணாலும் பேசலாம், வாய்ச்சவடால் யார் வேணாலும் பேசலாம். உன்னால் வெல்ல முடியுமா? களத்திலே வெல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. எப்போ கேட்டாலும் பர்சன்டேஜ் ஏறிடுச்சு. என்ன பர்சன்டேஜ் ஏறிடுச்சுன்னா என்ன கேட்குறது? என்ன சுகரா இல்லை ப்ரெஷரா ஏறுறதுக்கு? வாக்கு, மக்களுடைய வாக்கு வலிமை வந்து உங்களுக்கு கூடுனா நீங்கள் வெற்றி பெற போறீங்க. வெற்றியே பெற முடியாதவங்க 40 தொகுதியில் ஜெயிக்கிறது பெருசு இல்லையா? ஆனால் வாக்கு சதவீதம் வந்துருச்சு. வாக்கு சதவீதம் வந்தால் தான் ஜெயிச்சிருப்பேல.